ஹலோ, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜோஹர் இடியாப்பம். ஜோஹர்னா ஒன்றுங்க, சோள மாவு இடியாப்பம். தெலுங்கில் ஜொன்னான்னு சொல்லுவாங்க, கன்னடத்தில் ஜோலான்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம வந்துட்டு இடியாப்பம் பண்ண போகிறோம். இதுக்கு பண்ணுறதுக்கு நான் 2 கப்பு சோள மாவு எடுத்து இது மாதிரி ஒரு வானலியை போட்டு சிம்மில் வச்சு மெதுவாக ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேங்க. இது வந்துட்டு மெதுவாக சிம்மில் தான் பண்ணோம், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கிட்டு மாவு வந்துட்டு தீஞ்சு போய்டும், நல்லா இருக்காது. ஸோ சிம்மில் வச்சு கனமான பாத்திரத்தில் சிம்மில் வச்சு இது மாதிரி நீங்கள் கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. இவ்வளோ வாட்டி தான் நம்மளும் அரிசி மாவுலேயே வந்துட்டு இடியாப்பம் பண்ணணும். குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக கொடுக்கணுன்ட்டு இருக்கிற போது நம்ம வந்துட்டு இந்த மாவில் நம்ம ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைக்கு ஹெல்த்தியாக நம்ம ஒரு ஃபுட்டு கொடுத்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு மனசுக்கும் திருப்தியாக இருக்கும். நல்ல விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் குழந்தைக்கு போனதுனால இது மாதிரி நீங்கள் இடியாப்பத்தை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதே மெத்தடை வந்துட்டு நீங்கள் ராகி பண்ணலாம், இல்லை அது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் முன்னாடி வந்துட்டு இது மாதிரி நீங்கள் மாவு வறுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், மாவு ஒரு வாட்டி வெந்துடும். அதே மாதிரி வெந்தால் தான் வந்துட்டு அந்த இடியாப்பமும் நல்லா வரும். அதனால தான் சொன்னாங்க, சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. அதே மாதிரி இதை நீங்கள் வறுத்துட்ருக்கும் போதே சைடில் 1.5 கிளாஸ் தண்ணியை நல்லா ஒரு கொதிக்கிற நிலைமைக்கு சூடு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம மாவு நல்லா வெந்ததுக்கு வறுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து நல்லா ஃப்ளேவர் வரும். அதே மாதிரி லைட்டாக கலர் மாறும். அந்த லைட்டாக கலர் மாறுறதும் உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது நல்லா ஒரு ஒயிட் கலரில் இருக்கும், அதுக்கப்புறம் லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி சந்தன கலரில் வருங்க. அந்த மாதிரி பதத்தில் வரும், நிறுத்திக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. சரியா, தண்ணி கொதிக்க வச்சா மட்டும்தான் அது வந்துட்டு நல்லாயிருக்கும். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா மாவு வேகாது, கட்டிக்கும். இப்போ நான் மாவு வெந்ததுக்கு வறுத்துட்டேன், அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். சைடில் நான் கொதிக்க வச்சுருந்ததில் அந்த சூடு தண்ணியை இப்போ அந்த சூடு தண்ணியை இது கூட நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டும் போட்டிருக்கேன். சால்ட் போட்டால் தாங்க இடியாப்பத்துக்கு டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ்வில் இது 3 தட்டு இருக்கிற இட்லி பாத்திரங்க. 3 தட்டு தான் இருக்குது இதில். எங்கிட்ட வீட்டில் இருக்கிற இட்லி பாத்திரத்தில் தான் நான் பண்ண போகிறேன். அதே மாதிரி இதுக்கு இடியாப்பம் ஆச்சு கண்டிப்பாக தேவைங்க. இடியாப்பம் ஆச்சு இல்லைன்னா நீங்கள் இடியாப்பமே பண்ண முடியாது. ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் இடியாப்பம் வச்சுருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி சூடாக கேப்பில்குள்ளே நம்ம இந்த இடியாப்பத்தை புளிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்களா, மாவு நான் வறுத்ததுக்கப்புறம் அந்த சுடுதண்ணியில் போட்டு நல்லா கிண்டி வச்சதுக்கப்புறம் இந்த பக்குவத்தில் இருக்கும். நீங்கள் மாவு டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி போட்டு கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு மாவு புழியும் போது டைட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் புழியறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. என்னோடய இடியாப்ப குழா பார்த்திங்கன்னா இதுதாங்க என்னோடய இடியாப்ப குழா. நான் மரத்தில் தான் வச்சுருக்கேன். இது எங்கள் அம்மா எனக்காக திருப்பதியிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. நார்மல் இடியாப்பம், சில்வர் இடியாப்ப குழாயில். இதில் இடியாப்பம் நல்லா நைஸாக வரும். இப்போ பார்த்திங்களா, நான் இடியாப்பத்தை எல்லாமே நல்லா புழிஞ்சு வச்சுட்டேன். இது மாதிரி நான் குட்டி குட்டியாக இட்லி சைஸில் தாங்க புழிவேன். ஏன்னா பெருசாக புழிஞ்சால் அது நல்லா இருக்கிறதுனால குட்டி குட்டியாக இது மாதிரி இட்லி மாதிரி நல்லா புழிஞ்சு வச்சுட்டேன் அந்த 3 தட்டுலையும். இப்போ பார்த்திங்கன்னா மீன் டைமில் தண்ணியும் நல்லா சூடாகிடுச்சா, இந்த சூடான தண்ணி ஆகினதுக்கப்புறம் இப்போ நம்ம புழிஞ்சு வச்சுக்க இடியாப்ப தட்டை ஒன்றா வைக்கணுங்க. வச்சு அதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விடணுங்க. இப்போ பெரிய பாயில்ஸ்னால் ஒரு மீடியம் சிம்மில் இப்போ வச்சுருக்கேன். இப்போ வச்சு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி தாங்க ஆகணும் மூடி வச்சுட்டு. மீன் டைம் தேங்காய் பால் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பாலுக்கு பார்த்திங்கன்னா நான் தேங்காய், சர்க்கரை, அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அதை ரெடி பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இடியாப்பம் நல்லா வெந்து போயிருக்கு, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நான் தேங்காய் பால் அரைச்சி ரெடி பண்ணி இது மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக். தேங்க்யூ, பாய்.